ஒரு பெண்ணுக்கு வந்து விரோதி வந்து புருஷனோ இல்லாட்டினா பிள்ளைகளோ இல்லாட்டினா அவங்களுடைய சொந்த பந்தங்களோ கிடையாது. ஒரு பெண் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது பெண்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். ஒரு பெண்ணினுடைய முதல் பகையாளி யார்? சத்ருவாகிய பிசாசானவன். அதனால் ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ளணும். அப்போ இந்த பிசாசு தான் முதல் பகையாளியாக இருக்கிறதுனால இந்த பெண்கள் வந்து இந்த பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று அவனை வந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து பிசாசுக்கும் அந்த பெண்ணுக்கும் முதல் பகையை உண்டாக்குறாரு. வேதத்தில் சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படிங்க. அப்போ ஸ்திரீக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னாக்க, உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படிங்க. அப்போ ஸ்திரீக்கு ஏன் பகையை உண்டாக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஸ்திரீ தான் வந்து பிசாசுனால் வஞ்சிக்கப்பட்டு அந்த பாவத்தை செய்து ஆதாமையும் செய்ய வைக்கிறதுனால ஆண்டவர் பார்த்தாரு, ஓய் நீ ஏவாளை வந்து பாவம் செய்ய வச்சில, அதனால உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்கியாச்சுன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, திரும்ப அந்த ஸ்திரீயானவள் அந்த பிசாசோடு இணைஞ்சு பாவத்தை செய்யக்கூடாதுன்றதுக்காக ஞானமுள்ள தேவன் அந்த இடத்துல பகையை உண்டாக்குறார். அதுக்கப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்கு அப்படிங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான வார்த்தை தெரியுமா? உண்மையாகவே இது ஆச்சரியம். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா இது வித்தியாசமாக இருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு அவிசுவாசியை கல்யாணம் முடிச்சிட்டா எப்படின்னாலும் வந்து அவங்களுக்கும் நமக்கும் பகை வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பகையவே கர்த்தர் தான் உண்டு பண்ணுறாரு. ஏன் உண்டு பண்ணுறாருன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை இல்லாமல் போயிருச்சுன்னா, ஒரே சந்தோஷமாயிட்டீங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கிட்டு அவங்களுடைய அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் அதில் வந்து போயிடுவீங்க. அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, நம்முடைய வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் எதை உண்டாக்குறாருன்னா பகையை உண்டாக்குறாரு. எதை உண்டாக்குறாரு? பகையை உண்டாக்குறாரு. அப்போ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால என்ன பண்ணுவ? நசுக்குவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்தினுடைய ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தில் இது ஒன்றா இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து அந்த வித்தை, அந்த சர்ப்பத்தை வந்து என்ன பண்ணுறாரு? தலையை நசுக்கிறார். தலையை நசுக்கி அவர் அந்த குதிங்காலை நசுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த குதிங்காலை வந்து பிசாசு கடிக்கிறான். அப்போ கடிக்கும் பொழுது, நான் நேரத்தை சொன்ன பாருங்க, பிசாசு வந்து கடிக்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்க, அவர் தலையை அவன் நினைக்கிறான் பிசாசு வந்து காலை கடிச்சாச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் மாட்டிக்கிட்டது இவனுடைய தலை தான் மாட்டிக்கிருச்சு. இவனுடைய தலை தான் என்ன பண்ணிருச்சு? மாட்டிக்கிருச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் வாட்சி பார்த்தோம்னாக்க, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அடுத்து அந்த பகையை உண்டாக்குவார்னு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எல்லாவற்றிலும் பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தின நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடியுது கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ அவர் உன் தலையை நசுக்குவார்ன்றத வேதத்தினுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். வேதத்தினுடைய முதல் தீர்க்க தரிசனம் என்னது? அவர் உன் தலையை என்ன பண்ணுவார்? நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் வேதத்தினுடைய முதல் தீர்க்க தரிசனம். சரி, அடுத்து நம்ம 16வது வசனத்துக்கு போவோம். 16வது வசனம் என்ன எழுதியிருக்குது? யாருன்னா ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? 16வது வசனம், 16வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:16. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல். சரி, நானே வாசிக்கிறேன். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆசை யாரை பற்றி இருக்கும்? உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்க. அப்போ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்போ ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான, நம்ம நினைப்போம் இது வந்து சாபம் நினைப்போம். இது சாபம் கிடையாது. தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தைங்கள்ல ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்திரீக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னாக்க, இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். யாரை குறித்த தீர்க்க தரிசனம்? ஆண்டவராகிய இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். இந்த 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். நாம நினைப்போம் ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த மேலே இருக்கிற வசனம் 15வது வசனம் கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம்.
16 வந்து சபையை பற்றிய தீர்க்க தரிசனம். அப்ப ரெண்டையும் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி ரெண்டையும் நம்ம இணைச்சு படிச்சா தான் நம்மளுக்கு புரியும். அப்ப இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன ஆக்ஷனை நம்ம பார்க்க முடியுது. தீர்க்க தரிசன ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் சொல்லலாம். அதாவது தீர்க்க தரிசன செய்கையை பார்க்க முடியுது. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது வேதனையோட பிள்ளையை பெறுவாய் அப்படின்றாரு. ஏன்னா தேவனாகிய கர்த்தருக்கு தான் தெரியும் இந்த 2 பிள்ளைங்களை இவர் தான் இழந்திருக்கிறார். அந்த வேதனை வந்து அவருக்கு தான் தெரியும். வேதனை வந்து தேவனாகிய கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏவாளை இழந்ததுனால அவருடைய மனசுல ஒரு வேதனை இருக்குது. இன்னைக்கும் தேவனுடைய மனசுல ஒரு வேதனை இருக்குது. உங்களையும் என்னையும் கர்த்தர் பிரிஞ்சிருந்தாருன்னா, அதாவது பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு போனாம்னா, பாவம் செஞ்சு தேவனை விட்டு பிரிஞ்சு போனாம்னா, அதை விட கர்த்தருக்கு ஒரு பெரிய வேதனை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கர்த்தருடைய இருதயத்துல தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டோமேன்ற அந்த வேதனை, முதல் வேதனை அவருடைய இருதயத்துல தான் உண்டாச்சு. அதனால ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயின் இடத்துல சொல்றாரு, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். அப்ப நீ பிள்ளை பெறும் பொழுது அந்த பிள்ளையினுடைய வேதனை என்னன்னு உனக்கு தெரியணுன்றதுக்காக அவர் சொல்றாரு, நீ வந்து வேதனையோட என்ன பண்ணுவாய், பிள்ளையை பெறுவாய் அப்படிங்க. அப்ப வேதனையோட பிள்ளையை பெறுவான்னு சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் இருக்கிற ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவையும் சபையும் குறித்து இருக்கிற ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். எப்படி அந்த ஸ்திரீ கற்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வேதனை அடைந்து அவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் தன்னுடைய சரீரத்தினுடைய ரத்தத்தின் வழியாக நம்முடைய சரீரமாகிய சபையை கர்த்தர் பெற்றெடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க போறார். அவருடைய ரத்தத்தை சிந்தி தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ண போறாரு, பெற்றெடுக்க போகிறார். அப்ப வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய ஆக்ஷனை வந்து முதல் தீர்க்க தரிசன செய்கையை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் ஒரு ஸ்திரீக்கு. ஆண்டவர் வந்து சாப வார்த்தையை சொல்லல, தீர்க்க தரிசன செய்கை. தீர்க்க தரிசன செய்கைன்னா என்ன சொல்றது, இப்ப நிறைய இடங்கள்ல கர்த்தர் பாத்தீங்கன்னாக்க தீர்க்க தரிசனத்தை கிரியைகள் மூலமா காமிக்க சொல்லுவார். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னாக்க, இப்ப ஏசாயா கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து ஒரு 3 நாள் அளவும் உன்னுடைய இருப்பிடத்தை மட்டும் மூடிக்கொண்டு ஒரு 3 நாள் அளவும் நிர்வாணமா நீ நடந்து திரி அப்படிம்பார். அப்ப தீர்க்க தரிசனத்தை செய்கையா ஆண்டவர் காமிக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் சில இடங்கள்ல எலிசாவுக்கிட்ட கூட சொல்லுவார். அந்த எலிசாவுடைய காலத்துல கூட அந்த சீரிய ராஜாவை வந்து எலிசா அடிக்க சொல்லுவான், ஓங்கி அடிக்க சொல்லுவான். அப்போ அவன் வந்து அந்த இஸ்ரவேல் ராஜா வந்து அம்பை வச்சு ஒரு 3 தடவை அடிப்பான். 3 தடவை அடிச்சதுமே அந்த எலிசா சொல்லுவாப்புல, நீ வந்து 3 முறை சீரியரை ஜெயிப்ப, 4வது முறை அந்த சீரியர் இடத்துல நீ தோற்று போவ அப்படின்னு. அப்ப தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வந்து எப்படி அறிவிக்கிறார்னா, செய்கையின் மூலமா காமிக்கிறார். அப்ப இந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசன செய்கையை காமிக்க சொல்றாரு. அது என்ன தீர்க்க தரிசன செய்கைனா, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நீ வேதனையோட நீ பிள்ளைய பெற்றெடுப்ப. இதனுடைய அர்த்தம் என்ன, நான் ஒரு காலத்துல இந்த பூமிக்கு வந்து இறங்கி வந்து என்னுடைய ரத்தத்தினாலே என்னுடைய மாம்சத்தை கிழித்து, அது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் வேதனை அடைந்து நான் பிள்ளைகளை நான் பெற போகிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன பார்வை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு துளியாக இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எப்படி இந்த ஸ்திரீ வந்து வேதனை அடைந்து பிள்ளையை பெறாலோ, அதே மாதிரியே ஆண்டவராகிய இயேசுவும் சிலுவையில வேதனை அடைந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய மாம்சமெல்லாம் கிழிக்கப்பட்டு அந்த ரத்தத்தின் வழியாக நம்மை சம்பாதிக்க போகிறார். நம்மை அவருக்கு பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொள்ள போகிறார். இதை காண்பிக்கும்படிக்காக ஒரு தீர்க்க தரிசன ஆக்ஷனை அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் வந்து அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, வேதனையோட நீ வந்து பிள்ளைய பெற்றெடுப்பாய். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அவள் ஆசை அவள் புருஷனை பற்றி இருக்கும். அவள் ஆசை யாரை பற்றி இருக்கும், புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்றார். அப்ப அவள் ஆசைன்னா என்ன, அப்போ வேதத்தில் அந்த இடத்துல நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஏவாளுடைய ஆசை யார் மேலே இருக்கும்னாக்கா ஆதாம் மேலே இருக்கும் அப்படின்ற. அப்போ தீர்க்க தரிசனத்துடைய செய்கை, இந்த சபையாக இருக்கிற மணவாட்டி, ரத்தத்தினாலே பெறப்பட்டவர்கள், இவர்கள் மணவாட்டியாக இருக்கிறார்கள், இவர்கள் வேதனையினாலே பெற்றெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய ஆசையெல்லாம் யார் மேலே இருக்கும்னா தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். உலகத்தின் மேலே இருக்கக்கூடாது.
உலகத்தினுடைய பொருட்கள் மேல, உலகத்தினுடைய காரியங்கள் மேல, உலக ஆசையின் மேல நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசை யார் மேல இருக்கும்னா நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசன செய்கையை அந்த இடத்துல கர்த்தர் வந்து பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் உன்னை என்ன பண்ணுவான்? ஆண்டு கொள்வான். மறுபடியும் 3:16 நான் வாசிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைங்க பாருங்க. இது வந்து நிறைய பாஸ்டர்ஸுங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாப வார்த்தை அப்படிம்பாங்க. சாப வார்த்தை கர்த்தர் வந்து எந்த மனுஷனையும் சபிக்கிறது கிடையாது பாருங்க. இது வந்து வேதத்தை வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ணக்கூடாது. இன்னைக்கு யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க, அங்கே நீங்கள் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல். அந்த இடத்துல நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் சில வசனங்களை நீங்கள் எழுதி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், யாக்கோபு 3. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு 3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 10வது வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. அதுக்கப்புறம் சொல்ற 11வது வசனம். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அதுக்கப்புறம் என் சகோதரி அத்திப்பழம் அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஒரே சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா? ஒரே ஊற்றுக்கண், ஒரே ஊற்றுக்கண். இந்த இடத்துல பாருங்க கர்த்தர் சொல்றாரு, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா? ஒன்று கசப்பு வரணும், இல்லை வந்து தித்திப்பு வரணும். அப்ப தேவனுடைய இருதயத்துல இருந்தது சாப வார்த்தைகள் கிடையாது. ஏவாள் மேல கர்த்தர் வச்சது சாப வார்த்தைகள் கிடையாது. இன்னைக்கு சபை வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணது, இன்னைக்கு தவறான காரியத்தை புரிந்து கொள்ளுது. இந்த ஏவாள் மேல வைத்த வார்த்தைகள் எதை பற்றியதுனாக்க சபையை பற்றியது. சபையை எப்படி கர்த்தர் தம்முடைய வேதனையின் மூலமா தம்முடைய ரத்தத்தின் மூலமா சம்பாதிக்க போகிறார், இந்த சபையினுடைய ஆசை யார் மேல இருக்க போகிறது, இந்த சபைக்கு யார் எஜமானாக இருக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனத்தை பார்வையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3வது அதிகாரம் 15வது வசனம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது வந்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 2வது 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்ததல்ல, அது சபையாகிய சரீரத்தை குறித்தது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப சபையாகிய சரீரம் எப்படிப்பட்டது? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே வாங்கப்பட்டது, அவருடைய வேதனையினாலே, அவருடைய பாடுகளினாலே, அவருடைய மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய கற்ப வேதனையினாலே பிறந்ததுதான் சபை. அப்ப இந்த வேதனையினால பிறந்த சபை தான் அந்த தீர்க்க தரிசன ஆக்சன், அந்த தீர்க்க தரிசன செய்கையை அந்த இடத்துல பார்க்க முடியும். இது வந்து ஆவிக்குரிய விளக்கம். சரி, இப்ப சரீர பிரகாரமான விளக்கத்தை பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஸ்திரீக்கு நடந்தது சரீர பிரகாரமான விளக்கம் என்னன்னாக்க, இவள் என்ன செஞ்சா அப்படின்றத நம்ம அலசி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதாவது சூசிங் பவர், ஒரு தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் வந்து யாருக்கு கொடுத்திருந்தாருன்னா மனிதனுக்கு கொடுத்திருந்தார், மனுஷிக்கு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவனுக்கு தான் கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தினுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை இன்னும் முன்னேற்றுவதற்கான தரிசனங்கள், நோக்கங்கள், திட்டங்களை எல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுக்குறாருன்னா ஒரு வீட்டில் தலைவனாக இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா புருஷன் வந்து இந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான். அப்ப தலைவனா இருக்கிற அந்த புருஷனிடத்திலே கர்த்தர் வந்து நோக்கத்தையும் எண்ணங்களையும் சித்தத்தையும் தம்முடைய விருப்பத்தையும் அந்த மனுஷனுடைய இருதயத்துல போடுறாரு. அப்ப அந்த மனுஷனுடைய இருதயத்துல போடும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஏற்றபடி இந்த ஸ்திரியானவள் நடந்து கொள்ளணும். அந்த மனுஷனுடைய தரிசனத்துக்கு ஏற்றபடி, அந்த அந்த குடும்ப தலைவனுடைய தரிசனத்துக்கு ஏற்றபடி, அந்த குடும்ப தலைவனுடைய சித்தத்துக்கு, அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி தன்னை வந்து என்ன பண்ணணும், தன்னுடைய புருஷனுக்கு அவங்க வந்து சப்மிட் பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்போ புருஷன் வந்து ரசிக்கப்படாமல் இருந்தாக்க அவங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும், அதையும் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் புருஷன் வந்து கோட்டர் அடிக்க சொன்னாருன்னு மனைவி சேர்ந்து அடிக்கிறது கிடையாது, அப்படி கிடையாது. புருஷன் வந்து தவறு செய்ய சொல்றாருன்னா மனைவி சேர்ந்து தவறு செய்யறது அப்படி கிடையாது. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியது.
கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியறதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு புருஷனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, புருஷனுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? தரிசனத்தை கொடுக்கிறார். நீங்க யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இது யாரை பற்றி சொல்லப்படுறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வாலிபர்களுக்கு ஏன் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கணும்? வாலிபர்களுக்கு ஏன் அந்த நோக்கத்தை கொடுக்கணும், பர்பஸை கொடுக்கணும்? அதுக்கப்புறம் கீழே வாட்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ வாலிபர்களுக்கு தரிசனம், குமாரத்திகளுக்கு தீர்க்க தரிசனம், ஆண்களுக்கு தரிசனம், பெண்களுக்கு தீர்க்க தரிசனம். அப்ப தரிசனம் தீர்க்க தரிசனம், ஆணுக்கு தரிசனம், பெண்ணுக்கு தீர்க்க தரிசனம். அப்படி கர்த்தர் ஒன்னா கொடுக்கிறாரு பாருங்க. ஆணுக்கு தரிசனம், பெண்ணுக்கு தீர்க்க தரிசனம். ஏன் ஆணுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு? வாலிபர்களுக்கு ஏன் தரிசனம் கொடுக்கிறாருன்னா, வாலிபர்களுக்கு தரிசனம் இல்லாட்டினா சீர்கெட்டு போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலம் தெரியாம இருந்து, அவங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு, எதற்காக தன்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த தரிசனம் இல்லாம இருந்துச்சுன்னா வாலிபர்கள் சீர்கெட்டு போவாங்க. வேதம் சொல்லு, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ வாலிபர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஆணுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு எங்கேயுமே நீங்க வேதத்துல பார்க்க முடியாது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு, ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அந்த காரியத்தை எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு பெண்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. வேதம் ஃபுல்லா பார்க்க முடியாது. அது தவறான உபதேசம். அப்போ ஒரு ஆணுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆணுடைய தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரியா பெண் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஆணுடைய தரிசனம், ஒரு ஆணுக்கு கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்பு கொடுத்திருந்தாருன்னா, ஒரு ஊழிய தரிசனம் கொடுத்திருந்தாருன்னா, அந்த அழைப்புக்கு, அந்த தரிசனத்துக்கு ஒரு பெண் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, அந்த அழைப்புக்கு, அந்த தரிசனத்துக்கு பெண் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தரிசனமானது தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறது. நல்லா கவனிங்க, தரிசனம் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? தரிசனம்ன்றது ஆணுக்கு கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசனம்ன்றது பெண்ணுக்கு கொடுக்கிறாரு. ஒரு ஆணுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு ஒரு பெண் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்குது. அப்ப தீர்க்க தரிசனம், அப்ப கர்த்தர் நம்மளுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, பெண்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப தனக்கு ஒரு வாலிபன், அதாவது பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன், பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறவங்க பாக்கியவான்கள், உண்மையாகவே பாக்கியவான்கள். அவங்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்தை தன்னுடைய மனைவியின் இடத்துல அவங்க பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, பைபிள்ல நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். நிறைய இடத்துல தரிசனத்தை பெற்றவங்க தன்னுடைய மனைவியின் இடத்துல, தன்னுடைய கணவரிடத்துல அவங்க பகிர்ந்து கொள்றத நம்ம பார்க்க முடியும். மனோவா கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை தன்னுடைய மனைவியோடு கூட பகிர்ந்து கொள்றார். அதே மாதிரி ஆபிரகாம் தனக்கு கொடுத்த தரிசனம், ஈசாக்கு தனக்கு கொடுத்த தரிசனம், யாக்கோபு தனக்கு கொடுத்த தரிசனம், அதை தன்னுடைய மனைவியின் இடத்துல சொல்றாரு. வா, கர்த்தர் இந்த இடம் எனக்கு தரிசனத்துல காமிச்சாரு, சொப்பனத்துல காமிக்கிறாரு, வா என்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு போவோம் அப்படின்னு தனக்கு கிடைத்த தரிசனத்தை அவங்க தன்னுடைய மனைவிகள் இடத்துல அவங்க பகிர்ந்து கொள்றத வேதத்துல வாசிக்கணும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற அந்த கணவன்மார்கள், அபிஷேகம் பெற்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணவங்க ரொம்ப பாக்கியவான்கள், உண்மையாகவே ரொம்ப பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கும் பொழுது அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணணும்? அந்த தரிசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். யாக்கோபு, நீ என்னையா எனக்கு சொல்றது, எனக்கு ஆண்டவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்ற அந்த மாதிரியா காரியங்களை சொல்லாம, ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு தரிசனம் கிடைக்கும் பொழுது அந்த தரிசனத்துக்கு என்ன பண்ணணும்னாக்க தன்னை கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப சபையை நடத்துற ஒரு ஊழியக்காருக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாருன்னா, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரியே சபையில் இருக்கிற விசுவாசிகள் அந்த தரிசனத்தோடு ஒத்து போகணும். அந்த தரிசனத்துக்கு தங்களை சமர்ப்பிக்கணும், அந்த தரிசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்ப சபையினுடைய தேவ மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த தரிசனத்துக்கு சபையாய் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தரிசனமானது தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறது. அப்ப ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு மனுஷிக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. இந்த தரிசனத்துக்கு ஒரு மனுஷி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தரிசனமானது தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறது. அதனாலதான் ஆண்டவர் வாலிபர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு, பெண் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. ரெண்டும் ஒன்னா சேரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற ஆரம்பிக்குது. அந்த தரிசனம், பெற்றுக்கொண்ட தரிசனம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? நிறைவேற ஆரம்பிக்குது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க இது ரெண்டு இணையணும். இந்த தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணணும்? இணையணும். இந்த 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது என்னது தெரியுமா?
இந்த 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை 3:15, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால என்ன பண்ணுவ, நசுக்குவார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு தான் இந்த சபை தன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த சபையாகிய மணவாட்டி, அதாவது இயேசு கிறிஸ்து புருஷனா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நித்திய புருஷனா இருக்கிறாரு. இந்த நித்திய புருஷனுக்கு சபையா இருக்கிற மணவாட்டி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அப்ப அந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஒரு புருஷனா இருக்கிறவனுடைய தரிசனத்துக்கு மணவாட்டி தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நித்திய புருஷனா இருக்கிறாரு, அந்த நித்திய புருஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்துக்கு சபை தன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்ப தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் தானாய் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சபையை குறித்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய சொந்த திட்டங்கள் அல்ல, என்னுடைய சொந்த தீர்மானங்கள் அல்ல, என்னுடைய சொந்த நோக்கங்கள் அல்ல, என்னுடைய சொந்த தரிசனம் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்த அந்த திட்டங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த தரிசனங்களை, என்னுடைய மணவாளனாகிய இயேசுவினுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை, அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற நான் ஆசைப்படுகிறேன். அப்ப மணவாட்டியாகிய சபை அந்த வேதம் சொல்லுது பாருங்க, அவள் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். இது உங்களை பற்றி, என்ன பற்றி? மணவாட்டியாகிய சபையை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நம்முடைய ஆசை எல்லாம் யாரை பற்றி இருக்க வேண்டும்? நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு சொந்த ஆசை இருக்கக்கூடாது. உங்க ஆசை உங்களுடைய புருஷனை பற்றியதாக இருக்க வேண்டும், உங்களுடைய மணவாளனை பற்றியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசை உங்களுடைய அழைத்த தெய்வத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசை உங்களை எப்படி தேவன் அழைத்தாரோ அதன் மேலே உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒன்றை நான் நாடுகிறேன், ஒன்றை நான் தேடுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவர் எனக்கு எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன் பாருங்க. அப்ப அதே மாதிரியா நாமும் கூட, கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, எனக்கு சொந்த அழைப்பு தேவை கிடையாது. கர்த்தர் என்னை குறித்து ஒரு ஆசை வச்சிருக்கிறாரு, என்னை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. என்னுடைய நித்திய புருஷன் என் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, என் மேல ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்த தரிசனத்துக்கு என்னைய ஒப்பு கொடுக்கிறேன், அவர் கொடுத்த அந்த கிருபைக்கு என்னைய ஒப்பு கொடுக்கிறேன், அவர் கொடுத்த வரத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் கொடுத்த அந்த தரிசன அந்த அழைப்புக்கு என்னைய சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, சபையானது இயேசுவினுடைய ஆசைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபை என்னைக்கு அந்த மணவாளனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சைக்கு ஒப்பு கொடுக்கிறதோ, மணவாளனுடைய இருதயத்தில் இருக்கிற நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதோ, அன்னைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அதே மாதிரியா தான் குடும்பத்திலையும் சரி. குடும்பத்தில் ஒரு தலைவனுக்கு தான் கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்தணும், ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்துக்கு மணவாட்டி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி இயேசுவினுடைய இயேசுவுக்கு, இயேசு நித்திய புருஷனுக்கு எப்படி சபை ஒப்பு கொடுக்கிறதோ அதே மாதிரியா இந்த மணவாட்டி என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிற மணவாட்டி, மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். தன்னுடைய அந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தரிசனம் எல்லாம் தீர்க்க தரிசனமா நிறைவேற ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் 3வது அதிகாரம் 15, 16வது வசனத்தினுடைய ஒரு முக்கியமான காரியம். அப்போ 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அது மணவாளனுடைய தரிசனம், மணவாளனை குறித்த தரிசனம். அது 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சபையை பற்றிய தரிசனம். நாம என்ன நினைப்போம்? ஏதோ ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சொன்னாரு ஆண்டவர். ஏவாளை பார்த்து சொல்லிட்டாரு, நீ கற்ப வேதனைப்பட்டு நீ பிள்ளைய பெற்றெடுப்ப, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்லிட்டு அவளை சபிச்சிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தர் சபிக்கிறவரே கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர். இன்னைக்கு வரைக்கும் அவர் நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எபிரேயர் 13:8 படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் மாறவில்லை. கர்த்தர் நல்லவர். அவர் தன்னுடைய சுபாவத்தில் இன்னைக்கு வரைக்கும் மாற மாட்டார். அப்ப இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது தீர்க்க தரிசன செய்கை.
தீர்க்க தரிசன செய்கை. வரப்போகிற இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகள் பட்டு வேதனை பட்டு பிள்ளைகளை பெற்றெடுப்பாரோ அதே மாதிரியா நீ அந்த வேதனையோட நீ பிள்ளைய பெற்றெடுப்ப அப்படிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்ப நம்முடைய ஆசை யார் மேல இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும், அந்த நித்திய புருஷன் மேல இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த நித்திய புருஷனுக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்ன தெரியுமா, அந்த நித்திய புருஷனுக்கு உண்மையா இல்லாதவங்க உண்மையான புருஷனுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் உலகத்தினுடைய புருஷனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், இந்த உலக புருஷனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த உலக புருஷன் சொல்ற மாதிரியா கேட்டுக்கிட்டு உலக புருஷன் பேசுற மாதிரியா நம்மளும் பேசிக்கிட்டு உலக புருஷன் பண்ற மாதிரியா நாமளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நாம நித்திய புருஷனுக்கு உண்மையா கிடையாது. நித்திய புருஷனுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இந்த உலக புருஷன் தானா மாறுவான். தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நித்திய புருஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய புருஷனா இருக்கிறார். அந்த நித்திய புருஷனுக்கு நாம் உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, உண்மையா அவருடைய வாஞ்சைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது, உண்மையா அவருடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றும் பொழுது, உண்மையா அவர் கொடுத்த அந்த தரிசனத்துக்கு என்னை சமர்ப்பிக்கும் பொழுது, இந்த நித்திய புருஷனுக்கு நாம உண்மையுள்ளவர்களா இருந்தால் சொந்த புருஷனை கர்த்தர் ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைங்க ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இந்த நித்திய புருஷனுக்கு உண்மையா இல்லாம இருந்துகிட்டு சொந்த புருஷனுக்கு உண்மையா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது கிடையாது. அப்ப நித்திய புருஷனுக்கு எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில காரியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது சபையை குறிச்சு குடும்பத்தை குறிச்சு ரெண்டையுமே ஒன்னாத்தான் நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா சபை தனியா குடும்பம் தனியா கிடையாது. குடும்பம் தான் சபை, சபை தான் குடும்பம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படிக்கு உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு ஏற்கும்படிக்கு? கர்த்தருக்கு ஏற்கும்படிக்கு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனைவிகளே, இந்த சபையாகிய சரீரத்துக்கும் சொல்லலாம், குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கும் சொல்லலாம், ரெண்டு பேருக்குமே சொல்லலாம். நாம சரீரமா இருக்கிற சபையும் மனவாட்டியா இருக்குது, அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியும் அது நம்மளுக்கு எனக்கு என்னுடைய மனைவி எனக்கு மனவாட்டியா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படிக்கு உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க அப்படிங்க. அப்ப கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல எப்படி கீழ்ப்படுகிறது? அப்ப கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல, கர்த்தருக்கு ஏற்ற விதம்னா என்ன? அன்பு. கர்த்தருக்கு ஏற்ற விதம்னா என்னது? அன்பு. இதுதான் அன்பு தான் கர்த்தருக்கு ஏற்ற விதம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்பினால கீழ்ப்படியணும். தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடையும் முழு ஆத்மாவோடையும் முழு பலத்தோடையும் அன்பு கூறுவாயான் இருக்குது. அப்ப அன்பு கூறும் பொழுதே முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன் வரும். அப்ப இந்த அன்பு தான் கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படிங்க பாருங்க. ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிற கர்த்தருக்கு ஏற்றபடி நம்முடைய கணவரா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் கர்த்தருக்கு ஏற்றபடி தங்களை என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்ப அவங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்றபடி இல்லாம இருந்தா நம்ம கீழ்ப்படியணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்ற மாதிரியா தான் செய்யணும், நான் பண்ற மாதிரியா தான் செய்யணும், நீ பைபிள் படிக்க கூடாது, நீ ஜெபம் பண்ண கூடாது, நீ கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னா அப்ப அது கர்த்தருக்கு ஏற்றபடி கிடையாது. தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், எனக்கு வேதம் தான் முக்கியம், எனக்கு வார்த்தை தான் முக்கியம், நான் ஜெபம் பண்ற நேரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த விஷயத்துல நான் அடம் பிடிக்கிறேன் பாருங்க, எனக்கு கர்த்தர் தான் முதலிடம். இந்த முதலிடம் கர்த்தருக்கு ஏற்றபடி நான் கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதுனாக்க மற்ற காரியங்கள் எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஏற்றபடி, எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு ஏற்றபடி? கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும் முதலாவது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் எபேசியர் 5:22 வாசிங்க. எபேசியர் 5:22 ஒவ்வொரு காரியங்களா நான் வாசிக்க விரும்புறேன் பாருங்க. 5:22 எபேசியர் 5:22 5:21 இருந்தே வாசிக்கிறேன். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கப்புறம் 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. யாருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரியா?
ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரியா உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு. யாருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம சொந்த புருஷனுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. ஒரு ஸ்திரீயின் இடத்துல ஒரே புருஷனை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு கர்த்தரை விட்டுட்டானா அந்த கீழ்ப்படிதல் உண்மை கிடையாது. அவளிடத்துல உண்மை கிடையாது. அவளிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமா சொல்றார். அவளுடைய இருதயத்துல தேவனை பற்றிய ஒரு கொஞ்சம் உண்மை கூட கிடையாது, கர்த்தரை பற்றிய உண்மை கிடையாது. அதனால ஆண்டு பரிசுத்தாவின்னு சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படி அப்படின்றார். யாருக்கு கீழ்ப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படி. அதுக்கப்புறம் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி அப்படின்றார். அப்ப கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? அரசாங்கமே தடை செஞ்சாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். பாருங்க, தானியேல் கிட்ட சொல்றாங்க, அரசாங்கத்திலிருந்து ஒரு உத்தரவு வருது, ராஜாவை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர வேற யாரையுமே புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வருது. ஆனா தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அவன் தன் வழக்கத்தின்படி சன்னலை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய தலை போறதை பத்தி கவலையே படல. கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக அவன் இப்படியெல்லாம் நடக்கும், ராஜாவினுடைய கட்டளையை கீழ்ப்படியாதனால தன்னுடைய தலை போகும் நினைச்சு தானியேல் கவலையே படல. பாருங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி தேவன் வரும்பொழுது, கர்த்தர்னு வரும்பொழுது முதலாவது என்னுடைய கர்த்தருக்கு தான் முதலிடம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால முதல்ல ராஜாவா கர்த்தரானு வாசிக்கும் பொழுது அவன் தானியேல் என்ன பண்றான், யாருக்கு கீழ்ப்படிய நினைக்கிறான்? கர்த்தருக்கு கீழ்ப்படி நினைக்கிறான். போய் தன்னுடைய வழக்கத்தின்படியே முழங்கால போட்டு எருசலேமுக்கு நேரா போட்டு ஜெபம் பண்றான். பாருங்க, இதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அது மாதிரி அப்போஸ்தல நடபடிகள்லையும் வாசிக்கிறோம். அந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், ஆலோசனை சங்கத்தார்கள் எல்லாரும் கூடி அந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் கூடி அந்த பேதுருவையும் யோவானையும் அடிச்சு சித்திரவதை படிச்சு, நீங்க எதனாலும் பேசிக்கோங்க, இந்த நாமத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க, இதை குறித்து நீங்க வாயை திறக்க கூடாது அப்படின்னு. ஆனா பேதுரும் யோவான் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தல உபதேசம். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஒருவேளை என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்க என்னைய வெளியே தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்திலிருந்து, நாட்டிலிருந்து, தேசங்கள்ல இருந்து ஒருவேளை ரத்த சாட்சியா மரிக்கணும் நேரிட்டா கூட பரவாயில்ல, முதலாவது என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு. இந்த கீழ்ப்படிதலை வேற யாருக்குமே நான் கொடுக்க விரும்பல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, hallelujah. ஹபலதுரி அந்தடபோ சிக்க மந்தல பரியாந்துடரபா ரேக மந்தல ரியாத்திடபோ சிக்க மந்தல ரபோ ரியாந்தடபா. ஒரே ஒரு காரியம், ஒரு முடிவை பண்ணிரணும் பாருங்க. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உன் ஆசை யாரை பற்றி இருக்கும்? நம்முடைய ஆசை நம்முடைய நித்திய புருஷன் மேல இருக்கணும். நம்முடைய ஆசை யார் மேல இருக்கணும்? நித்திய புருஷன் மேல இருக்கணும். அப்பதான் அவர் நம்மை ஆண்டு கொள்ளுவார். இதுதான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய காரியம், தீர்க்க தரிசன ஒரு செய்கை. அவர் கற்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆசை அவர் மேல இருக்கணும், நம்முடைய வாஞ்சை அவர் மேல இருக்கணும். பாருங்க, நீங்க இந்த ஒரு காரியம், வட இந்தியாவில் இவான்ஸ்ன்ற ஒரு தேவ மனுஷன், புளோரிடா இவான்ஸ்ன்ற ஒரு தேவ மனுஷன், வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. அந்த தேசத்தினுடைய எழுப்புதலில் அந்த இவான்ஸ்ன்ற ஒரு தேவ மனுஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்தார். அப்போ நார்த் இந்தியா பக்கம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தேவ மனுஷனை பிடிச்சு அந்த மனுஷனை கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு சொன்னாங்க, உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் நாங்கள் கொல்ல போகிறோம், உனக்கு இயேசு வேணுமா உன் பிள்ளை வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த தேவ மனுஷன் சொன்னார், இல்லையா, எனக்கு இயேசு தான் வேணும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த 2 பிள்ளைகளையும் கண்களுக்கு முன்னாடி அறுத்து போட்டாங்க. அடுத்து 2வது அவனுடைய மனைவியை கொண்டு வந்தாங்க. மனைவியும் சொன்னாங்க, கடைசி இன்னொரு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், உன் மனைவியே நாங்கள் கொல்ல போகிறோம், நீ இயேசுவை மறிதளிக்கிறியான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தேவ மனுஷன் சொன்னார், அந்த இவான்ஸ்ன்றவர், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே அப்படின்னா இருப்பாங்க.
உலகம் என் பின்னாடி இருக்கு, சிலுவை என் முன்னாடி இருக்குன்னாரு பாருங்க. அவன் மனைவியும் கொண்டு போட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ உனக்கு என்ன ஆசை, நாங்கள் உன்னையும் கொல்ல போகிறோம், உனக்கு இயேசு வேணுமா உன் உயிர் வேணுமா அப்படின்னு சொல்லப்போ அவர் சொன்னாராம், அவர் சொன்னாராம், சீயோன் என் வாஞ்சை, சீயோன் என்னுடைய வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை அப்படின்னாராம் பாருங்க. சீயோன் தான் என்னுடைய வாஞ்சை, இயேசு தான் என்னுடைய ஆசைனா இருப்பாருங்க. அவரை வெட்டி அந்த இடத்துல கொன்று போட்டாங்க. அந்த பாடலினுடைய வரலாறு தான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், இயேசு என் வாஞ்சை, சீயோன் என் வாஞ்சை, பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான்ற அந்த பாடலை நம்ம அந்த வரிகளை பார்க்க முடியும். அவ்வளவு அருமையான வரிகள். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்கே நான், அந்த பாடல்களுடைய வரிகளை கேட்கும் போதெல்லாம் என்னுடைய கண்கள் நிரம்பி இருக்கும் பாருங்க, கண்ணீர்னால நிரம்பி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தீர்மானத்தை எடுத்துறேன்னு பார்த்துங்க. ஒரு தீர்மானத்தை தேவ பிள்ளைங்க எடுத்துடணும். கர்த்தரா இந்த உலகமானு கேட்டா எனக்கு கர்த்தர் தான். ஏன்னா என் ஆசை என்னுடைய நித்திய புருஷன் மேலே இருக்கிறது. எனக்காக அவர் வரப்போகிறார், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக விழா எலும்புகளே அவர் எனக்காக முழு ரத்தத்தையும் சிந்தின என்னுடைய மணவாளன். இந்த உலக மணவாளன் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட சிந்தல. இந்த உலக மணவாளன் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ஆனா என்னுடைய நித்திய மணவாளன் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். அவர் எனக்காக வரப்போகிறார். அந்த நாளிலே என்னுடைய நித்திய புருஷனுக்கு நான் உண்மை இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, இனியால வெறுக்கவே முடியாது. தேவ பிள்ளைங்க ஒரு முடிவை பண்ணிடணும் பாருங்க, எனக்கு இந்த நித்திய புருஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாரு முக்கியம்? எனக்கு நித்திய புருஷன் ரொம்ப முக்கியம். அதனால நித்திய புருஷனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறத கற்றுக்கொள்ளணும். எபேசியர்கள் 5வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அப்ப குடும்பத்தையும் சபையும் ஒன்னாவே வச்சு பேசுறாரு பாருங்க, குடும்பத்தையும் சபையும் ஒன்னாவே வச்சு பேசுறாரு. அப்ப தேவ பிள்ளைங்க, குடும்பம் வேற சபை வேற கிடையாது, சபையும் குடும்பமும் ஒண்ணு. கர்த்தர் உங்களுக்கு சபையை கொடுத்திருந்தாருன்னா அந்த சபை தான் உங்களுடைய குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய சொந்தம். எனக்கு சொந்தம் வந்தா எங்க சித்தப்பா பெரியப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்க மாமா மச்சான் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் செகண்டரி. உண்மையான சொந்தம், உங்களுடைய சொந்தம் யாரு தெரியுமா? சபை தான் உங்களுடைய உண்மையான சொந்தம். அதனால தேவனுடைய பிள்ளைங்க, அங்க விசுவாச பிள்ளைங்க, ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் உண்மையான சகோதரருங்க. அதனால தேவனா சபையா, தேவனா இல்லாட்டினா கணவரான்னு கேட்டா தேவன் தான், தேவனா அரசாங்கமானு கேட்டா தேவன் தான், தேவனா பிள்ளைகளான்னு கேட்டா தேவன் தான். இந்த முதல் தரம் தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி முதல் 3:15 கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம், 3:16 சபையை பற்றிய தீர்க்க தரிசனம். எதை பற்றிய தீர்க்க தரிசனம்? சபையை பற்றிய. தன்னுடைய சொந்த வேதனையினால பிள்ளையை பெற்றெடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அதனால நம்ம ஆசை யார் மேல இருக்கணும்? 3:16 சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். நம்முடைய சபையா இருக்கிற நாம, நம்முடைய ஆசை இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் சொல்ல, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நம்ம யாரு ஆண்டு கொள்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய ஆண்டவர், அவர் தான் நம்முடைய ரட்சகர். ஆமென். அதனால இந்த விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை முன்னாடி வச்சு பாருங்க, உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். தாவி சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் எப்பொழுதும் என்னது வலது பாரிசத்துல இருக்கிறார் சொன்ன மாதிரியா. தேவனை முன்னாடி வச்சு பாருங்க, கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்க, உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகாட்டினா கேளுங்க, உங்களுடைய குடும்பம் சேஞ்ச் ஆகும், உங்களுடைய கணவர் சேஞ்ச் ஆவாங்க, உங்களுடைய பிள்ளைங்க சேஞ்ச் ஆகும், உங்களுடைய மனைவி சேஞ்ச் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. இதெல்லாம் தீர்க்க தரிசன பார்வை. தேவனை முன்னாடி வச்சிருங்க. அவரை முன்னாடி வைக்காம உங்க கணவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த கணவன் உங்களை இடுப்புலயே போட்டு மிதிப்பான், உங்களை சாவடி அடிப்பான் பாத்துக்கோங்க. ஏன்னா முதல் கணம் கர்த்தருக்கு கொடுக்காதவங்களுக்கு என்னைக்குமே கணம் சாவர வரை கிடைக்காது. அதனால முதல் கணம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். ராயனுடையது ராயனு, தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கணும். இதுல நோ காம்ப்ரமைசன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அதனால 16வது வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் ஏவாளை சபிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. 16வது வசனத்துடைய தீர்க்க தரிசனம் ஏவாளுக்கு கொடுத்த சாபம் கிடையாது, சபைக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். 16ல சொல்லப்பட்டது சபையை குறித்த தீர்க்க தரிசனம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. சரி, நாளைக்கு 17ல இருந்து நம்ம வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. இயேசப்பா, நீங்க தான் என்னுடைய ஆண்டவர், என் வாழ்க்கையினுடைய தெய்வம் நீங்க தான். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஆசையெல்லாம் உண்மையில் இருக்கிறது, என்னுடைய வாஞ்சை எல்லாம் உண்மையில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்னை குறித்த தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு வேதத்துல வாசித்தேன். என்னுடைய ஆசை என்னுடைய நித்திய புருஷன் மேல் இருக்கும். அவர் என்னை ஆளுகிறவர். இயேசுவின் நாமத்தினால கிருபையுள்ள வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய நோக்கமெல்லாம், என்னுடைய ஆசையெல்லாம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய மணவாளன் மேல இருக்கிறது. அவரே என்னுடைய பங்காக இருக்கிறார். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உலோகத்திலேயும் உம்மை தவிர எனக்கு விருப்பம் எது உண்டு? ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திர சுவாமி. கோராபாலா துரியாந்தரபோ சிக்கமாந்தல ரபாரியாந்துடா ரிகமாந்தல ரிகதியாந்துடா. Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கணம் முதலாவது கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனமும் நீரேயாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நீர் உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்குமே நாங்க கொடுக்க கூடாது. இயேசுவின் கர்த்தாவே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இந்த நாளிலே உம்முடைய பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ராஜா. எங்களுடைய நித்திய மணவாளன், எங்களுக்காக அடிக்கப்பட்ட மணவாளன் எங்களை சந்திக்க வரும் பொழுது நாங்கள் முகமுகமாய் அவரை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உம்முடைய ஆசைகளையும் உம்முடைய விருப்பங்களையும் உம்முடைய நோக்கங்களையும் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எங்களுடைய ஆசை எங்களுடைய நித்திய புருஷன் மேலே இருக்கட்டும். நீரே எங்களை ஆளுகிறவராக இருக்கிறீர். அதற்காக எங்களை உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிற சுவாமி. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே சேரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்.